நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவருக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். ஒவ்வொரு தடவையும் தாவீதை அவர் எப்படியாவது வேட்டையாடு என்று சொல்லி சவுல் ராஜா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது எத்தனையோ முறை சவுலை ஆண்டவர் தாவீதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் நான் என் கையை போட மாட்டேன்னு சொல்லி தாவீது விலகி போகிறார். ஆனால் சவுலோ பொறாமையினாலே எப்படியாவது தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியரின் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் சொல்றான். ஆண்டவரே உமது நாமத்தினால் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு என்ன செய்யும், நியாயம் செய்யும் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ஒரு 4வது வசனம் சொல்றது, எவ்வளவுதான் போராட்டம் பிரச்சனை வந்தாலும் கூட தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவரோடு இருக்கிறான்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றான். இப்படி பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே அவன் தேவனை தேடுகிற தேவ மனுஷனா இருந்தபடினால்தான் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து போன இடத்துலலாம் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க இந்த 1 நாளாக 2 நாளாகமோ அதெல்லாம் நீங்க படித்துக் கொண்டே வந்தீங்கன்னா எல்லா இடத்திலும் அந்த தாவீதுக்கு விரோதமாய் போராட்டம் வரும். கடைசியில் 2 சாமுவேல் சொல்லும் போது சவுலே சொல்றார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி அவன் ஆசீர்வதித்து போறாரு. ஏன்னா காரணம் சொன்னா கடைசி நேரம் கொள்ள வருகிற அப்போது தாவீது சொல்றாரு, எத்தனையோ முறை உண்மை கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலும் கூட நான் உங்களுக்கு முன்பாக சாதாரணமான ஒரு மனுஷனாக இருக்கிற, செத்த நாயை போல இருக்கிற, தெல்ல பூச்சியை போல இருக்கிற சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துக்கிற. நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அநேக நெருக்கங்கள் வந்தாலும் தேவ சமூகத்துல நெருக்கத்தின் மத்தியில தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றான் பாருங்களேன், 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உற்சாகத்துடன் நான் நமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எந்த சூழ்நிலை வந்தாலும் உற்சாகத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படணும். ஒரு சில காரியங்களை நான் பார்த்தேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்துல, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை. ஏன் நெருக்கம் நம்ம விட்டு போலன்னு சொல்லும் போது, நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மாசமா பார்த்துட்டு இருக்கிறேன். வாலிப பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் எல்லா கட்சிக்கும் தான் சொல்றேன், ஒரு கொடியை ஒன்று பிடிச்சிக்கின்னு ஊரெல்லாம் சுத்திக்கின்னு வருதுங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஜபத்தோடு உன் தெருவை சுத்தினாலே உன் தெருவு ரட்சிக்கப்படும். 5 வருஷம் தீபாவளி திருநாள் இது. அதுக்கப்புறம் நீ யாருன்னே தெரியாது, உனக்கு அவனுக்கு சம்பந்தமே. நம்ம வாழ்க்கை மாறப்படுத்தல, கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறாங்க. உனக்கு நெருக்கம் வரும்போது யார்கிட்ட போக, ஆண்டோடலாம் போகணும். ஒரு பாட்டு ஒன்று யூடியூப்ல கேட்டேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் போற ஒரே ஒரு இடம், எந்த இடம், தேவ சமூகம். தேவ சமூகத்துல அண்ணால் போனதுனால அண்ணாளுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார். தேவ சமூகத்துல யாக்கோபு போனதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவ சமூகத்துல மோசே இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு கட்டளைகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல தானியேல் இருந்ததுனால தான் நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சமூகத்துல அங்கே இங்கே சுத்தாதபடிக்கு இன்னைக்கு வாலிபர்கள் தான் எல்லாமே கோல் பண்றாங்க. காரணம் கத்த அவங்க தான் சுத்த முடியும். மற்ற நேரத்தில் பாருங்க, சர்ச்சைக்கு வரும்போது தான் காலெல்லாம் சுளிக்கும், கையெல்லாம் சுளிக்கும். ஆனால் இப்போ சுத்தம் போதே வெயில்ல முடிய முடியாது. நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இந்த ஜனங்க எப்படி தான் திருந்த போது தெரியல ஆண்டவரே. எல்லாம் பார்க்குறேன், நிறைய எல்லா கட்சியும் பார்த்தா ஒவ்வொரு ஒரு கொடியை சுற்றின்னு
சிலுவை கொடி சுத்தி சிலுவை கொடி சுத்தி கூட சுத்தவானம். நம்ம ஏன்னா சுவிசேஷ கூட்டம் ஏன்னா கூட்டம்னா வரமாட்டாங்க. ஆனா இங்க பாக்குற பப்ளிக்கா தைரியமா நான் இந்த கட்சியை சேர்ந்தவன் சொல்லி அழகாக சுத்திட்டு வராங்க. சொல்லுவோமா? நம்ம இதயத்தை எங்க தேவ சமூகத்துல ஊற்றுறதும் நெருக்கத்தை கர்த்தர் மாத்துவா. ஏன்னா சங்கீதம் 18:6 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 18:6 வாசிங்களேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே யார் நோக்கி கூப்பிட்டீங்க? ஆமா, எந்த மனுஷனை நோக்கி கூப்பிட்டா அவனுக்கு விடுதலை இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எங்க இருந்து கேட்டாரு? ஆமா, தேவ சமூகத்துல வந்து அமாவாசை கூட்டம் வச்சா வர்றதில்லை, எந்த கூட்டம் வச்சாலும் வர்றதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த கூட்டம் வச்சாலும் என்ன சேர்த்துல அது அந்த டைம் பாஸ்டர் எனக்கு தெரியாதுன்றேன். ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லி அனுப்புகிறோம். இப்போ டைமு 7 மணிக்கு, சில பேர் 9 மணிக்கு 10 மணிக்கு வந்துட்டு இன்னைக்கா பாஸ்டர் இன்னைக்கு மாற்றிட்டீங்களா எனக்கு தெரியாதுன்னு வெளியே சொல்லுவோமா? அதனால எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்துல ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு உனக்கு நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை உண்டு பண்ண கர்த்தரால் தான் முடியும். யார் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு சொந்தம் எவ்வளவு காரியங்கள் நமக்கு செஞ்சாலும் சரி, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரே நமக்கு அற்புதம் செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். சொல்லுவோமா? ஆமா, இன்னொரு வசனம் சொல்றது வாசிங்க. சங்கீதம் 9:9 வாசிக்கும் போது 2-3 வசனத்தை நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்துல அவரே தஞ்சமானவர். யார கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆபத்து நாளை நோக்கி கூப்பிடு. அந்த பாட்டு இருந்தானே, அந்த எப்பவுமே அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்பா, அது ரிப்பேர் ஆயிடுச்சு. சரிங்க, என்று கேட்டேன். உண்மையிலே சொல்றேன், அவரை போல ஒரு ஆள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது. நமக்கு உதவி செய்கிறவர். நம்ம இக்கட்டு நேரத்துல, நெருக்கத்தின் நேரத்துல, 66ஆம் சங்கீதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் தான். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், இடுப்பின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். தேவ சமூகத்துல தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம தேவனை அசட்டை பண்ணி நம்ம வெளியில மற்ற காரியங்களுக்காக உலகத்திற்காக நம்ம பாடுவோம் சொன்னா, உலகத்திற்காக படுகிற பிரயாசங்களை நீங்க கர்த்தருக்காக பட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொன்ன தேவ சமூகத்துல அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க யாரு? அண்ணால் எங்க போல, எங்க போனாங்க? கொடியத்துட்டு சுத்தி கெடுக்கல. அண்ணா எங்க போனாங்க? தேவ சமூகத்துக்கு போனாங்க. வேற யாரு? யாக்கோபு சொன்ன. யாக்கோபு எங்க போனான்? நம்மகிட்ட எல்லா பிளஸிங் இருந்துச்சு. யாக்கோபு கிட்ட எல்லா பிளஸிங் இருந்துச்சு. ஆனா என்னுடைய பெயர் இன்னும் நாட்டில், என் சுபாவம் மாறல, என் சிந்தனை மாறல. நாட்டுக்குள்ள இருந்தாலும் கூட கட்சி நம்ம மனசுக்குள்ள இருக்கட்டும். யாருக்கு ஓட்டு போடுறது உங்களோட விருப்பம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவம் தான் நீங்க அதிகமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நான் பாரத்தோடு கூட சொல்லுகிறேன். ஏன்னா சங்கீத புஸ்தகத்துல 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? நிறைய வசனம் இருக்குது. 2-3 வசனத்தை மாத்திரம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பு வைப்பேன். இடி முழக்கம் உண்டாகும், மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவருளினேன். மேரிவாவின் தண்ணீர் அண்டையிலே உன்னை சோதித்தறிந்தேன். என் ஜனமே, ஆமா, என் ஜனமே கேளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லா இடத்துல கர்த்தர் பேசுவார். இடி முழக்க சத்தத்திலே பேசுவாரு, மெல்லிய குரல்லையே பேசுவாரு,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசைகிற காற்றிலும் பேசுவார் கர்த்தர். நீ அமர வேண்டிய இடம் தேவ சமூகம் தான். அந்த பாட்டு புது பாட்டு, யாருக்கு எனக்கு அவ்வளவு தெரியாது. 2 வரி பாடு, நல்லா கை தட்டி என்ன செய்ய பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் உந்தன் பாதம். எங்க ஊற்றணும் இதயத்தை? நாம் அங்கங்க ஊற்றப்பட தேவ சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் உந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், தெரியும் உந்தன் பாதம். உம்மை போல யாரும் இல்லப்பா இயேசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லப்பா. நிறைய பேர் கை தட்டுவே. உம்மை போல யாரும் இல்லப்பா. நான் விலகிடும் போது தேடி வந்தீர், நான் விலகிடும் போது தேடி வந்தீர். தடுமாறும் போது தாங்கி நின்றீர், விலகிடும் போது தேடி வந்தீர். தடுமாறும் போது தாங்கி நின்றீர். உம்மை போல யாரும் இல்லப்பா இயேசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுவோமா? உம்மை போல யாரும் இல்லப்பா. அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா இயேசப்பா. ஆமென். உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் உந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் உம்மை போல யாரும் இல்லப்பா இயேசப்பா. சொல்லுவோமா திரும்பி? உம்மை போல யாரும் இல்லப்பா இயேசப்பா. என் தனிமையிலே நீர் துணையானீர், என் கேள்விக்கெல்லாம் நீர்
ஆனா வேதம் சொல்லுகிறது 120 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. 120 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். இல்லையா சொல்லுவோமா? செவி கொடுக்கிற தேவன் எங்க இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். எங்கெல்லாம் உட்கார்ந்து அவரை நோக்கி கூப்பிடுறீங்க அங்கெல்லாம் உங்களுக்கு நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆகிறது. இந்த மாதம் முடிவதற்குள்ள அவங்க நெருக்கம் மாற போகுது. எங்கெல்லாம் நெருக்கப்பட்டு அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் விசாலமான இடத்துல கர்த்தர் வைக்க போறார். அநேக நெருக்கங்களை பிசாசு நேரத்தில் கொண்டு வரோம் இல்லையா? பிசாசு கொண்டு வரான்னு நம்ம தேவனை தேடாம இருந்தோம்னு சொன்னா நெருக்கம் இருந்தோன்னே தான் இருக்கும். ஆனா தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19 அதிகாரம் 3 வசனத்துல தாவீது இப்படியா சொல்றார். வாசிங்க. 2 ராஜாக்கள் 19:3 வாசிக்கும் போது, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்கையும் யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். சரி, யோனா 2:2 வாசிங்க. யோனா புஸ்தகம் 2:2 வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து எங்க இருக்கிறாரு? விடுவிக்கப்பட முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஒரு பொருளை சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமா ஆகாதா? 2 hour கழிச்சு பசி எடுக்கும் திரும்பும். ஆனா மீன் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அப்படியே பத்திரமா யோனாவை ஜீரணம் பண்ணாம அப்படியே வச்சிருக்குது. அப்ப பாக்குறாரு. அப்பதான் சொல்றாரு, ஆண்டவரே ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறேன், உளையான சேற்றில் இருக்கிறேன், ஆழங்களின் மேல் போய் கொண்டிருக்கிறது, ரொம்ப நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டாரு. கக்கீர் சொல்ற அப்படி கரையலாம் இல்லையா சொல்லுவோமா? அவர் விடுவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பைபிள்ல அவர் கட்டளையிடுகிற தேவன். அவர் கட்டளையிட இறையாதே அமைதலாயின்னு சொன்னா அவன் நெருக்க ஒரு நிமிஷத்துல மாறிடும். நான் திரும்பவும் சொல்றேன், நீ தேவ சமூகத்தை தேடாம, ஜெபிக்காம, பைபிள் வாசிக்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேன். என் நெருக்கம் மாறணும்னா கடைசி வரைக்கும் சாக வரைக்கும் அப்படி நெருக்கத்தோடு தான் இருப்பேன். திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். உலகத்தின் காரணம் நமக்கு வேண்டாம், உலகத்தின் பற்று நமக்கு வேண்டாம். தேவனை தேடுகிற பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். ஆனால் தான் 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 4:8 வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஆமென். ஆமென். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். மலையிலே சொல்லுவோமா? இவ்வளவுதான் போராட்டம், பிரச்சனை, மரண கட்டைகள் ஏதாவது சூழ்ந்தாலும் கூட நாங்க என்ன செய்யறதில்லை, சோர்ந்து போவதில்லை. காரணம் எங்களுக்கு தெரியும், நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போகிறதே இல்லை. 12:10 வாசிங்களேன், முடிச்சுக்குவோம். அது 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கும் போது, எப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்து அதனால் பேசணும். அதை மேற்கொள்றவங்க தான் விசுவாசமா பேச முடியும். இல்லையா சொல்லுவோமா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க இருதயத்தை ஊற்றுகிற இடம் ஆண்டவர் சமூகம்.
சர்ச்சில தான் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு எங்க இடம் கிடைக்குதோ உட்கார்ந்து தேவ சமூகத்துல உன் நெருக்கத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் உன் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு தான் செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லுவோமா? கர்த்தர் வார்த்தை ஆஸ்வதிப்பாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன்.